அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில டிகிரி ஸ்டாண்டர்ட் நம்ம ஆன்சர் கீ தான் பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் மேக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு அடுத்து இசிஇ, மெக்கானிக்கல், தமிழ் எல்லாமே வரும். டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் டென்டேட்டிவ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விடைகள் தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளவும். கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுவோம். ஆன்சர் மட்டும் தான் நம்ம சொல்ல போறோம். நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ தமிழ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மாணவரை 7² 9² என்று எழுத சொன்னார்கள். அவர் எழுதியது 7799 எனில் அவங்க பெறப்பட்ட மதிப்புக்கும் உண்மையான மதிப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3680. ஆன்சர் என்ன? 3680. ஒரு எண்ணின் 20% 140 என்றால் அந்த எண்ணின் 140% என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 840. மிஸ்டர் எக்ஸின் சம்பளம் 10% குறைக்கப்பட்டு சில காலத்திற்கு பிறகு 10% அதிகரித்து உள்ளது. அசல் சம்பளத்துடன் ஒப்பிடும் பொழுது அவரது சமீபத்திய சம்பளம் எவ்வளவாக இருக்கும்? இதை வந்து டவுட் கொஸ்டினா வச்சுக்கோங்க. 1% அப்படின்றதா வரும். பட் கரெக்டான விடை என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க. சரியா? ஸோ தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. தயவுசெய்து ஆன்சர் கரெக்டான ஆன்சரை சொல்லுங்க. 3:4 வேகத்தில் 3 வாகனங்கள் வேகத்தில் பயணிக்கும் எனில் 3 வாகனங்களுக்கு ஒரே தூரத்தை கடக்கும் எடுக்கும் நேரத்தின் விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:3:6. அடுத்து ஏறு வரிசையில் எழுதுக. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 2 சதுரங்களின் சுற்றளவு 40 சென்டிமீட்டர், 32 சென்டிமீட்டர். அப்ப 3வது சதுரத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர். 24 சென்டிமீட்டர். ஒரு தடகள வீரர் 12 கிலோமீட்டர் வேகத்தில் 50 மீட்டர் ஆரம் கொண்ட பாதையில் ஓடுகிறார். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 32 மினிட்ஸ். ஸோ நமக்கு அபிஷியல் ஆன்சருக்கு வரப்ப எல்லாமே ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் ஆயிரும். 143வது கொஸ்டின். மண்டபத்துக்கோட ஸ்கொயர் மீட்டர் என்னன்னா ஆப்ஷன் சி 240 ஸ்கொயர் மீட்டர்ஸ். 144 4 ஆண்டுகளுக்கு 20% என்ற குறிப்பிட்ட தொகையில் கூட்டு வட்டிக்கும் எளிய வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000. என்னது? 2000. ஒருவர் 2 சமமான தொகைகளை 2 வங்கிகளிலும் முறையே ஆண்டுக்கு 10%, 12%. ஸோ இதுக்குள்ள ஆன்சர் ஆப்ஷன் சி 7500. முரணான ஒன்றை கண்டறியவும். முரணான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2124. இதுதான் வந்து முரணான ஒன்று. 147 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 என்பதுதான் சரியான விடை. 147க்கு 148 என்னன்னு பார்த்தீங்கன்னா எண் தொடரை முடிக்க சொல்லியிருக்காங்க. 255 என்பதுதான் சரியானது. 255 என்பதுதான் சரியானது. அடுத்து வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 189வது கொஸ்டின். 189வது கொஸ்டின். ஆன்சர் மட்டும் தான் சொல்றேன். தவறா இருந்தா அந்த நம்பரை போட்டு நீங்க என்னன்றத சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம அக்யூரேட்டா கண்டிப்பா சொல்ல முடியாது. நீங்க முடிஞ்ச அளவுக்கு கரெக்டானதை சொல்லுங்க. சரியா? ஆப்ஷன் சி தான் வந்து இது கரெக்டானது. அடுத்து 190 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 190 ஆப்ஷன் சி. இதுக்கெல்லாம் முழு விளக்கத்தோட நம்ம அடுத்த வீடியோஸ்ல இந்த கிங் எல்லாம் முடிஞ்சு அபிஷியல் ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் முழு விளக்கத்தோட ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அடுத்து மெய்ப்பெரு பொது காரணி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8004 என்பதுதான் சரியான விடை. 8004 என்பதுதான் சரியான விடை. 192 என்னன்னு பாத்தீங்கன்னா 11 AM. 11 AM என்பதுதான் சரியானது. நெக்ஸ்ட் 193 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 39. 36 39. அடுத்து 194 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 194 ஆப்ஷன் டி. 195 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பச்சை. 196 என்னன்னு பாத்தீங்கன்னா 1728. 197 என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா 7 years. 198 என்னன்னு பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட் அதாவது தென்மேற்கு. 199 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 792 ரூபாய். 200 என்னன்னு பாத்தீங்கன்னா 26. 200 என்னன்னு பாத்தீங்கன்னா 26. ஸோ அவ்வளவுதாங்க ஆன்சர். மேக்ஸுக்கு 25 மேக்ஸ் தான். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஸோ எவ்வளோ கட் ஆஃப் எடுது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு தவறா இருந்தா தயவு செய்து மன்னிச்சுக்காங்க. நீங்க சரியான விடையை தயவு செய்து போடுங்க. ஏன்னா நம்ம அனலைஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு தான் சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா? டவுட்டா இருக்கிற கொஸ்டினுங்க நீங்க கரெக்டான ஆன்சர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்கோம். டிஎன்பிசி, டிஎன்எம்ஏ, டபிள்யூஎஸ் அடுத்து வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்குமே மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. போன தடவை வாங்காதவங்க இப்பயாச்சும் வாங்கி தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.